الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனது சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அப்படித்தான் இறைவன் திருமுறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒரு தீன் இருக்கிறது, மார்க்கம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி ஒரு அலியத்து லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம். மனிதர்களுக்கு ஏற்ற இசைவான சிறந்த மார்க்கமாக இஸ்லாத்தை நாம் தேர்வு செய்து விட்டோம் என்றெல்லாம் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். இந்த தூய இஸ்லாமிய மார்க்கம், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு எஜமானன் இருப்பாரோ, ஒரு கடைக்கு எப்படி ஒரு உரிமையாளர் ஓனர் இருக்கிறாங்களோ, அது மாதிரி இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய எஜமானன் ஓனர் நான் தான் என்று இறைவன் சொல்லி காட்டக்கூடியதை திருமறை குர்ஆனில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் மறுமை வெற்றிக்குரிய மார்க்கமாகவும் நேர்வழியாகவும் தான் இருக்கிறது. இறைவன் மனித சமூகத்தை படைத்து, மனிதர்களை படைத்து, அவங்க செய்த தவறின் காரணமாக பூமிக்கு அனுப்பும் பொழுது, இங்கிருந்து எல்லாரும் இறங்கி போயிருங்க, பூமிக்கு போங்க என்று அவர்களை பூமிக்கு அனுப்பிய பிறகு மனித குலத்திற்கு முதல் கட்டளையாக இறைவன் சொல்லி காட்டக்கூடியதையும் பார்க்குறோம். இம்மா ஏத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன். என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் ஹுதாய, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹும் வலாஹும் எஹ்சனும், அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. என்னிடமிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நேர்வழி மார்க்கம் சத்திய கொள்கை உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பின்பற்றினா போதும், உங்களுக்கு பயமும் தேவையில்லை கவலையும் தேவையில்லை. இப்படி இறைவன் சொல்கிறான். இப்படிப்பட்ட இந்த நேர்வழி, இந்த அருள் நமக்கு இறைவன் இலகுவாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு தடவை மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். மனித சமூகத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அருள் கொடையில் மிக முக்கியமானது, ஆக பெரியது, எல்லாவற்றையும் முதல் இடத்துல வைக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நேர்வழிதான் என்று சொல்லக்கூடியதே செய்திகளில் பார்க்குறோம். நபிகள் நாயகம் சொன்னதாக சொல்லி குறிப்பிட்டு சொல்லி காட்டுறாங்க. மனித சமூகத்திற்கு அல்லாஹ் நிறைய அருள் செய்திருக்கிறான். நம்ம வாழ வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. அவ்வளோ அருள் கொடைகள் இறைவன் நம்மை சுற்றி நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறான். திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது இறைவன் மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அருள்களை எல்லாம் அவர்களை எண்ணி பார்க்க நாடினால் அவங்களால எண்ணி பார்க்க முடியாது. உங்களால் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கவே முடியாத அளவிற்கு உங்களுக்கு நிறைய அருள்களை செய்து கொண்டிருக்கிறோம்.
அப்படி அருள் கொடையிலேயே மிகப்பெரிய அருள் கொடை, ஆகப்பெரிய அருள் கொடை மனிதர்களுக்கு வழங்கியிருப்பது இந்த இஸ்லாமிய சத்திய மார்க்கம். இந்த நேர்வழி தான் மிகப்பெரிய அருள் கொடை என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த நேர்வழி, இந்த கொள்கை, அதை இறைவன் நமக்கு ஏதோ ஒரு வழியில் நமக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். இது எப்படிப்பட்ட அருள்? நிறைய திருமறை குர்ஆன் வாயிலாக பார்க்கும் பொழுது நிறைய நபிமார்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு பிரயாசைப்பட்டு எப்படியாவது தன்னுடைய குடும்பத்தார் இந்த அருளை அடைய வேண்டும், இந்த நேர்வழி அடைய வேண்டும் என்றெல்லாம் மெனக்கட்டும் அவர்களுக்கு கிடைக்காத பார்க்கிறோம். திருமறை குர்ஆனில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை இறைவன் சொல்லும் பொழுது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை அவருக்கு இந்த நேர்வழி கிடைக்கல, அவங்க முஸ்ரிக்காகத்தான், இறை நிராகரிப்பாளராகத்தான் மரணித்தாங்க, வாழ்ந்தாங்க என்பத வரலாறை பார்க்கிறோம். அது மாதிரி லூத் நபியுடைய மனைவி, நூஹு நபியுடைய மனைவி, நூஹு நபியுடைய பையனை பற்றியெல்லாம் திருமறை குர்ஆன் பேசுது. தன்னுடைய வாழ்நாளில் சுக துக்கங்களில் கூட இருந்து பயணிக்கக்கூடிய மனைவி, அவங்களுக்கு இந்த மார்க்கம் இறைவன் இந்த நேர்வழியை கொடுக்கல, அவங்க நேர்வழி அடையவில்லை என்ற வரலாற்றை திருமறை குர்ஆன், ஒரு மிகப்பெரிய நபி, உலகத்துக்கு அவங்க தான் நேர்வழியை சொல்லி காட்டுறாங்க, அந்த சமூகத்திற்கு நேர்வழியை போதிக்கிறாங்க. இதன் பிரகாரம் இருந்தால் உங்களுக்கு மறுமை வெற்றி, இல்லை என்றால் மறுமையில் கை சேதம் என்பதை மக்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க, சொல்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தார் ஏற்கவில்லை, அவங்களுக்கு இறைவன் கொடுக்கவில்லை என்பதை பார்க்குறோம். இப்போ நமக்கு இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய இந்த அருள் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட பேர் உபகாரம் இறைவன் செய்திருக்கிறான், எப்படிப்பட்ட அருள் நமக்கு இறைவன் செய்திருக்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நூஹ் நபியுடைய மகன் வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்தில், அப்படியே தண்ணீரில் தத்தளித்து கொண்டு அவர் நீச்சல் அடிச்சுட்டு இருக்க நேரத்தில் கூட இந்த கப்பலில் வந்து ஏறிடு, இஸ்லாத்தை ஏற்றுரு, இந்த நேர்வழியின் பக்கம் வா என்று அவர் நூஹ் நபியை அப்படியே கதறாரு, கூப்பிடுறாரு. அப்பொழுதும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டாங்கன்னு வரலாறை திருமறை குர்ஆனில் பார்க்கும். தன்னுடைய மகன் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே இந்த உலகத்திலையும் நாசமடைய போகிறார், மறுமையிலும் நாசமடைய போகிறார் என்று பார்த்து அவங்களால அதை தவிர்த்து அவரை இஸ்லாத்தின் பக்கம், இந்த நேர்வழியின் பக்கம் அழைத்து கொண்டு வர முடியலை என்ற வரலாறை பார்க்கிறோம். இதை விட இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் நபிகள் நாயகத்துடைய வரலாற்றில் கூட பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஆரம்ப காலத்தில் மக்கால இந்த இஸ்லாமிய கொள்கையை சொல்லும் பொழுது கடும் எதிர்ப்புக்குள்ளாக்கப்படுறாங்க. குடும்பத்தாரிலிருந்து தன்னை நேசித்த தன்னுடைய சமூகம், தன்னுடைய கூட்டத்தார் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. கடுமையாக நபிகள் நாயகத்திற்கு தொல்லை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய பக்கபலமாக இருந்தது அபுதாலிப், நபிகள் நாயகத்துடைய சிறிய தகப்பனார். அவங்க தான் பக்கபலமாக இருக்கிறாங்க, நபிகள் நாயகத்தை பாதுகாப்பாக இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய சிறிய தகப்பனார் அபுதாலிப் மரணிக்கிற வரைக்கும் நபிகள் நாயகத்துக்கு மேலே எந்த நெருக்கடி கொடுத்தாலும் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கோ தொடக்கூடிய அளவுக்கு அந்த சமூகத்தில் யாரும் தயாராக இல்லை. அபுதாலிப் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு தான் நபிகள் நாயகம் தாக்கப்படுறாங்க, நபிகள் நாயகத்தை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் தீட்டப்படுது. அந்த அளவுக்கு போகக்கூடிய சூழலை பார்க்குறோம். அப்படி நபிகள் நாயகத்திற்கு பக்கபலமாக இருந்த அபுதாலிப் அவங்களுடைய மரண தருவாயை பற்றி ஹதீஸுகள் வாயிலாக பார்க்குறோம். அவங்க மரணிக்கிற சூழலில் இருக்கிறாங்க, நபிகள் நாயகத்திற்கு தெரிவிக்கப்படுது, வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே தன்னுடைய குலத்தில் தமக்கு முன்னாடி இருந்தவங்க மரண நேரத்தில் இப்படி தான் இருப்பாங்க, இவங்களுடைய மரண தருவாய் வந்து விட்டது என்றதை உணர்ந்து நபிகள் நாயகம் அவங்களுக்கு களிமா சொல்லி கொடுக்குறாங்க. அபுதாலிபே, சிறிய தகப்பனாரே, லா இலாஹ இல்லா மாத்திரம் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லா என்ற ஒற்றை வார்த்தை சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நான் பரிந்து பேசுகிறேன், இந்த நேர்வழியின் பக்கம் வந்துருங்க. நம்பரை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லும்போது ஆளை சேர்க்கறதுக்கு செய்கிறாங்க என்று சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் மரணிக்க போகிறாங்கன்னு தெரியுது, அவ்வளோதான், அவருடைய மூச்சு நிற்க போகுது. அந்த நேரத்தில் ஒருத்தர் இஸ்லாத்தில் சேர்த்து நம்பரை வச்சு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, இதுதான் நேரான வழி, இதில் இருந்தால் தான் வெற்றி என்பதை உணர்ந்து அல்லாவையும் அல்லாவுடைய சட்டங்களையும் அல்லாவுடைய தண்டனையும் அறிந்து வைத்திருந்த காரணத்தினால் தன்னுடைய சிறிய தகப்பனாருக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஆனாலும் அன்றைக்கு இருந்த மக்கத்து குறைசிகள் அருகில் இருந்துட்டு, நீ நம்முடைய முன்னோருடைய மார்க்கத்தை பொய்யுங்கிறீங்களா, இதை ஏற்க போகிறீங்களா என்று நெருக்கடி கொடுத்த உடனே நான் என்னுடைய முன்னோருடைய மார்க்கத்திலே மரணிக்கிறேன்னு சொல்லிட்டு மரணிச்சிடறார். நபிகள் நாயகம் அவ்வளோ நெருக்கடிக்குள்ளாக்கப்படுறாங்க, அவ்வளோ கவலை. எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம், நம்ம நேசிக்கிற ஒரு ஆள், நமக்காக நம்மை நேசித்த ஒரு ஆள், நாம் நேசிக்கிறது கூட நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை நேசிப்பவங்க குறைவாகத்தான் இருப்பாங்க. அப்படி நம்மை நேசித்த ஒரு ஆள், நம்முடைய சிறு பிரயாணத்திலிருந்து நமக்காக நம்மை பராமரித்தவர், நம்மை பார்த்துக்கிட்டவர், வளர்த்து ஆளாக்குனவர், அவர் இப்படிப்பட்ட சூழலில் இறந்துட்டாங்களே, இப்படி மரணித்து விட்டாங்களே என்ற நிலையில்
நபிகள் நாயகத்திற்கு கடுமையான நெருக்கடி, கவலை. எந்த அளவுக்குன்னா அல்லாவே திருமறை குர்ஆனில் கண்டிக்கிறான். நபியை நீங்கள் நாடியவங்களுக்கெல்லாம் நேர்வழி கொடுக்க முடியாது. இந்த நேர்வழி என்பதே அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு. நான் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான் வழங்குவேன் என்று திருமறை குர்ஆனில் இறைவன் பேசக்கூடியதை பார்க்குறோம். நீங்கள் நாடியவங்களுக்கெல்லாம் வழங்க முடியாது, நீங்கள் நினைத்தவங்களையெல்லாம் இந்த நேர்வழியில் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நான் யாரை விரும்புகிறேனோ, யாருக்கு நான் அருள் செய்ய நாடுறனோ, யார் மீது அன்பு வைத்திருக்கிறனோ அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த நேர்வழியை கொடுப்பேன் என்று இறைவன் சொல்லக்கூடிய வசனங்களை திருமறை குர்ஆனில் பார்க்குறோம். அப்படி நபிகள் நாயகத்துடைய நேசத்திற்குரியவங்களாக, நபிகள் நாயகம் அதிகம் நேசித்தவராக இருந்த தன்னுடைய சிறிய தகப்பனார் மரணிக்கும் பொழுது கூட அவங்க இந்த நேர்வழி அடையாமல் மரணித்தாங்க. சில தருணங்களில் கூட நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, நரகத்தில் மிக மிக குறைவான தண்டனை ஒரு நபருக்கு வழங்கப்படும், நெருப்பாலான செருப்பு கொடுக்கப்படும். அது அவர் போட்டாருன்னா அவருடைய உச்சந்தலை அப்படியே கொதிச்சு, மூளையெல்லாம் அப்படியே கொதிச்சு வழிந்தோடி விடும். அதான் இருக்கிறதுலே குறைவான தண்டனை என்று சொல்லிவிட்டு இது என்னுடைய சிறிய தகப்பனாருக்கு வழங்கப்படும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்ற செய்தியை பார்க்குறோம். இப்போ நரகத்துக்கு போவாங்க, நரகத்தில் இருப்பாங்க. ஒரு சகாபி வர்றாரு, என்னுடைய தந்தை தாய் எங்கே இருப்பாங்க என்று கேட்குறாங்க. அவங்க நரகத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் கவலையில் போகும்போது அவரை திரும்ப அழைச்சிட்டு என்னுடைய அத்தாவும் நரகத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. இப்போ தன்னுடைய தந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல, நேர்வழி கிடைக்கல, அவங்க நரகத்திற்குரியவங்க தான் என்று நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இப்போ நம்மோடு உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு எதற்காக, எதை வைத்து அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, இந்த நேர்வழியை கொடுத்துருக்குறான்? இந்த நேர்வழிக்காக நம்ம நிறைய செலவழித்திருக்கிறோமா பொருளாதாரத்தை? இந்த நேர்வழி அடைகிறதுக்கு முன்பாக இதுக்குன்னு பல லட்சங்களை, ஒரு பொருளுக்குன்னு ஒரு விலை இருக்குதுல்ல, ஒரு இடத்தை வாங்கினோம்னா அதுக்குன்னு ஒரு விலை இருக்கிறது, ஒரு ஃபோனை வாங்கினோம்னா ஒரு விலை இருக்கிறது. இந்த நேர்வழியை வாங்குறதுக்குன்னு ஏதாவது விலைகளை நாம் செலவழித்திருக்கிறோமா? இதுவும் கிடையாது. அல்லது நேரங்களை செலவழித்திருக்கிறோமா? அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து வழங்கியிருக்கிறான். நபிகள் நாயகத்துடைய அத்தாவுக்கு கொடுக்கல, நபிகள் நாயகத்துடைய அம்மாவுக்கு கிடைக்கல, நபிகள் நாயகத்துடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் நபிகள் நாயகத்தை நேசித்த அவங்களுடைய சிறிய தகப்பனார் கொடுக்கல, இப்ராஹிம் நபியுடைய அத்தாவுக்கு வழங்கப்படவில்லை, நூகு நபியுடைய மனைவிக்கு கிடைக்கல, நூகு நபியுடைய பையனுக்கு கிடைக்கல, லூத் நபியுடைய மனைவிக்கு கிடைக்கல. இப்படி நிறைய வரலாறுகளை பார்க்கிறோம். அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்காம நம்மை தேர்வு செய்து வழங்கியிருப்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? இந்த இடத்துல அல்லாஹ்வை பற்றின புரிதல் நம்ம இடத்துல எப்படி இருக்க வேண்டும்? பொதுவாக நாம் உணவு சாப்பிட்றோம், நல்ல மாதிரியாக நம்முடைய அந்த நாளை கழிக்கிறோம், நல்ல பொருளாதாரத்தை திரட்டுறோம், சம்பாதிக்கிறோம், தூங்குகிறோம், நிம்மதியாக காலையில் எந்திரிக்கிறோம், இறைவன் ஏதோ ஒன்றை படைத்தான், அவனுக்காக தொழுகிறோம், இப்படியே நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குதுல்ல. இதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். எப்படிப்பட்ட அருள்களையெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் வாழணும்னா அல்லாஹ்வுடைய அருள் நிறைய இருக்கிறது. தண்ணியிலிருந்து, காற்றுலேருந்து, ஆக்சிஜன்லேருந்து, ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்லபடியாக எந்திரிச்சு போயிட்டு வர்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள் தான் நிறைத்து இருக்கிறது. இவ்வளோ அருள் செய்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ். அதுலேயும் குறிப்பிட்டு மிகப்பெரிய ஒரு அருள், ஒரு நேர்வழியை எதை செய்தும் எதை ஈடாக கொடுத்து இது கிடைக்காது. 1 கோடி ரூபா ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அதை கொடுத்துட்டு நாளைக்கு சொர்க்கத்தில் பகரமாக சொர்க்கத்தை வாங்கிட முடியுமா? நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய நாளை மறுமையுடைய வெற்றி. இந்த நேர்வழியில் இருக்கிறவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. நேர்வழியிலே ஒருத்தர் மரணிக்கிறார் என்றால் அவர் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு போவார், வெற்றி அடைந்து விடுவார். இப்போ ஒரு 1 கோடி ரூபா இருக்குது, இந்த 1 கோடி ரூபா அல்லாஹ்விடத்தில் கொடுத்துட்டு எனக்கு சொர்க்கத்தை கொடு, எனக்கு வெற்றியை கொடுன்னு வாங்க முடியுமா? இதுக்கான ஏதாவது மதிப்பு இருக்கிறதா? பொருளாதாரத்தை வச்சு முடியுமா? நேரத்தை வைத்து முடியுமா? எதுவுமே கிடையாது. அல்லாஹ் நமக்கு இவ்வளோ அருள் செய்திருக்கிறான்ல, அல்லாஹ்விற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? எப்படிப்பட்டவன் அல்லாஹ்? அல்லாஹ்வை பற்றின புரிதல் எப்படி இருக்க வேண்டும்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வை பற்றி தான் அல்லாஹ் நிறைய இடங்களில் பேசுகிறான். அல்லாஹ்வுக்கு அழகிய அஸ்மாவுல் ஹுஸ்னா, அழகிய பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நிறைய அழகான பேர் இருக்குது. அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழையுங்க, அல்லாஹ்வை கூப்பிடுங்க அல்லான்னு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பேரில் நாம் அதிகமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய திருமறை குர்ஆனில் வரக்கூடிய அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பெயர். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புக்குரியவன். பொதுவாக கடவுளை பற்றின நம்பிக்கை உலகத்தில் எப்படி இருக்கும் என்றால், கடவுள் என்றால் விகாரமாக, நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே ஒருவரை கடவுளாக மக்கள் பார்க்கணும் அப்படின்னா அவர் கொஞ்சம் பயங்கரமான, பார்க்குறதுக்கு விகாரமாக, கொடூரமாக, பயங்கரமான ஒரு ஆளாக இருக்க வேண்டும். அப்படித்தான் பொதுவாக சமூகம் விளங்கி வைத்திருக்குது. அப்படி தான் அவங்க வழிபடக்கூடிய கடவுளையெல்லாம் பார்த்தோம்னா அப்படி தான் இருப்பாங்க. அப்போ தான் மனிதனுக்கு ஒரு பயம் வரும். கையில் ஆயுதங்கள் வைத்திருக்கணும், நாக்கு அப்படியே வெளியே தொங்க போட்டுக்கிட்டு இருக்கணும், கண் அப்படியே வெளியே வந்த மாதிரி நிற்கணும். இப்படி எல்லாம் இருந்தால்தான் மனிதர்கள் பயப்படுவாங்கன்னு கடவுளை பற்றி சொல்கிறாங்க.
நபிகள் நாயகம் அல்லாவை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் அழகானவன், அழகே விரும்புகிறான். அல்லாஹ் உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் என்றால் அவன் அழகாக இருப்பான், பார்க்குறதே கண்ணு கொள்ளாத அந்த அளவுக்கு மிகப்பெரிய அழகானவன், அவ்வளோ அழகானவன். அவன் அழகாக இருப்பதோடு மாத்திரம் இல்லாமல் உங்களை அழகாக பார்க்கணும், அழகாக இருக்கணும்னு விரும்பக்கூடியவன். அது மாதிரி அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். உங்களுக்கு ஏதாவது செய்யணும் முன்னாடினா அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அர் ரஹீம், அவன் மிகப்பெரிய அன்புக்குரியவனாக இருக்கிறான். நபிகள் நாயகத்தையும் சொல்லும் பொழுது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுடைய அன்பு இருக்குதுல்ல, அதை பற்றி சொல்கிறான். ஒரு தாய், அதை பற்றி நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது அன்பு செலுத்துகிறாங்க. அதில் ஒரு தருணத்தில் அப்படியே சொல்கிறாங்க, ஒரு போர்க்களம் முடிந்து ஓய்வெடுக்கிற நேரத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை காணலை அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. போர்க்களத்தில் பால் கொடுக்கக்கூடிய சின்ன குழந்தை போர்க்களத்தில் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, காணோம் தேடுறாங்க. சகாபாக்கள் போய் தேடுறாங்க. அப்புறம் கண்டெடுக்கப்படுது, கொண்டு வந்து அந்த தாயிடத்தில் ஒப்படைக்கப்படுது. இந்தாங்க உங்கள் குழந்தைன்னு. அந்த குழந்தைய ரொம்ப நேரமாக காணோம்னு தேடிட்டு இருக்கக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தை கிடைச்ச உடனே எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க. அப்படியே சந்தோஷத்தில் எடுத்து அப்படியே அணைச்சிக்கிறாங்க. அப்புறம் மறைவாக கொண்டு போய் அதற்கு உணவளித்து விட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. இதற்கு பிறகு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க மக்களை பார்த்து, இந்த தாயை இந்த குழந்தையை தூக்கி நெருப்பில் போடுன்னு சொன்னால் செய்வாங்களா அப்படின்னா, யாரை சொல்ல எப்படி செய்வாங்க? சகாபாக்கள் பதறிட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் காணலைங்கிறதுக்கே இந்த தாய் அவ்வளோ பரிதவிச்சுட்டாங்க. எங்கெங்கேயோ தேடுறாங்க, ஓடுறாங்க, கிடைச்ச உடனே அப்படியே கட்டி அணைத்து முத்தம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, இதை விட அன்பாளன், இதை விட அருளாளன் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை நெருப்பில் தூக்கி போடணும் என்பதை ஒருபோதும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். திரும்ப குறிப்பிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் அன்பை 100 பங்காக ஆக்குறான். அதில் 1 பங்கை எடுத்து பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிக்கும் வழங்கிட்டான். மீதி 99 மடங்கு அன்பை தன்னிடத்தில் வச்சுருக்கிறான். ஒருத்தர்கிட்ட 100 ரூபா இருக்குது, அதை 100 ரூபா காயினாக மாற்றுறாங்க. மாற்றிட்டு ஒரு காயினை மட்டும் ஒரு இடத்துல கொடுத்துட்டு 99 தன்னிடத்தில் வச்சுருந்தா அது எவ்வளோ பிரம்மாண்டமாக, எவ்வளோ அதிகமாக இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் அன்பை 100 மடங்காக மாற்றிட்டு அதில் 99 தன்னிடத்தில் வச்சுட்டு 1 பங்கை தான் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிக்கும் கொடுத்தான். ஒரு பெரிய பறவை, தாய் பறவை கூட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய குஞ்சு பறவைகளுக்காக வெளியே தேடி போய் உணவை அலைந்து திரிந்து புறக்கி கொண்டு வந்து தன்னுடைய தொண்டை பகுதியில் சேகரித்து வைத்து திரும்ப மாலை நேரத்தில் கூட்டுக்கு வந்து தன்னுடைய குட்டிகளுக்கெல்லாம் அந்த உணவை திரும்ப எடுத்து ஊட்டுது பாருங்க. இது அல்லாஹ் கொடுத்த அன்பு. அதெல்லாம் அந்த ஒரு பங்கில் இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அன்பை அல்லாஹ் 100ல் 99 அவனிடத்தில் வைத்துட்டான். 1 பங்கை கொடுத்துருக்குறான். யார் கொடுத்துருக்குறான்? பறவைக்கு மாத்திரம் இல்லை, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, மனிதர்களுக்கு, எல்லா ஜீவராசிக்கும் 1 மடங்கு எவ்வளோ வேலை செய்யுது. என்னுடைய அம்மாவை பற்றி, நம்மளுடைய அம்மாவை பற்றி நம்மளே கற்பனை செஞ்சு பாருங்கள். எப்படியெல்லாம் நம்மளை வளர்த்தாங்க. நம்முடைய மனைவி தன்னுடைய குழந்தையை, நம்முடைய குழந்தைய எப்படியெல்லாம் பார்த்துருக்காங்க, எப்படி வளர்த்துருக்குறாங்க. அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பு, அந்த இரக்கம், அது அவ்வளோ வேலை செய்யுதுன்னா அது 1% கிடையாதுங்க. அது அல்லாஹ் கொடுத்த 1% கிடையாது. 1% தான் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும். அப்போ அதை விட 99 மடங்கு அல்லாஹ்விடத்தில் வைத்திருக்கிறான்னா அல்லாஹ் எப்படிப்பட்ட அன்புக்குரியவன், எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும்? கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நம்ம பொதுவாக எப்படி நினச்சிட்டு இருக்கோம்னா, அல்லாஹ்னா பயங்கரமானவன், அல்லாஹ் மறுமை நாளில் மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய சக்கரவர்த்தியை நிற்பான், கடுமையாக தண்டிப்பான், கடுமையாக சித்திரவதை பண்ணுவான், நரகத்தில் போட்டு வாட்டுவான், வதக்குவான். தன்னுடைய எவ்வளவுதான் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு 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 வழங்கப்பட்ட அன்பையெல்லாம் வாரி வழங்கியும் ஒருபோதும் நான் அதற்கு ஈடாக நான் இருக்க மாட்டேன், சரியாக நடக்க மாட்டேன் என்று யார் வம்படியாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் அல்லாஹ் தண்டிக்க போகிறான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த குழந்தையை தூக்கி எப்படி நெருப்பில் ஒரு தாய் போடாதோ அது மாதிரி உங்களுடைய ரப்பு உங்களை தூக்கி போடுறதை விரும்பவே மாட்டான். அவனுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. நீ தாப்பா வம்படியாக போய் நரகத்தில் போய் விழுகிற, அதுக்குன்னே நீ பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற, நான் போய் அதில் தான் குதிப்பேன்னு போகிற. அவனுக்கு அந்த விருப்பம் இல்லை. அவ்வளோ அன்புக்குரியவன் அல்லாஹ். அந்த அன்புல ஒரு பகுதியாக நமக்கு இந்த நேர்வழியை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எப்படி சிந்தித்து பாருங்கள். நம்ம இந்த இருக்கிற இந்த கோயம்புத்தூரில் 10 லட்சம் 20 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில். இதில் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 10%. ஒரு 20% எடுத்தாலும் ஒரு 2 லட்சம் பேர். இஸ்லாத்தையும் கரெக்டாக பின்பற்ற வேண்டும் நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த மாவட்டம் ஃபுல்லாக? ஒரு 2000, 3000, ஒரு 5000, 10,000.
அவ்வளோதான் தேர்வாங்க. அவ்வளோ புறக்கி எடுத்து அல்லாஹ் நம்மளே அதுலேயும் 100 மக்களில் 100% ஒரு 2%, 3% நம்மளே அல்லாஹ் தேர்வு செய்து வழங்கியிருக்கிறான். இந்த அன்பை, அல்லாஹ்வுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அல்லாஹ் எப்படி அருளுக்குரியவனாக இருக்கிறான், நமக்கு இவ்வளோ பெரிய அருளை நமக்கு செஞ்சிருக்கிறானே, இந்த அல்லாஹ்வை பற்றின சிந்தனை நம்மிடத்தில் எப்படி இருந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக நம்ம எதையெல்லாம் தியாகம் செய்திருக்க வேண்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருமறை குரானில் நம்ம இன்றைக்கி எல்லார் கையிலையும் குரான் வந்துருச்சு. ஈஸியாக மொபைல்லையே பார்க்கலாம், படிக்கலாம். அதில் அல்லாஹ் விரும்பக்கூடியதை பற்றி சிலரை விரும்புவதாக அல்லாஹ் சொல்கிறான்ல, யுஹிப்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் சொல்லுவான். அந்த வார்த்தையை போட்டு அரபியில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, விரும்புகிறான் அப்படிங்கிற வார்த்தை. உலகத்தில் ஒருத்தங்களை விரும்புவாங்க. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் யாரையாவது நேசிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ் நேசிப்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை எடுத்து பார்த்தா இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. யார் நீதியாக நடக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் விரும்புகிறான். யார் முத்தக்கீன்களாக இருக்கிறாங்களோ, இறையச்சவாதிகளாக இருக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். யார் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், எல்லா நிலையிலும் என்னுடைய இறைவன் என்னை பார்த்து கொள்வான், எனக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் மீது உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் விரும்புகிறான். யார் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்களே அல்லாஹ் விரும்புவான். யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறீங்களோ அவங்களே அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் அளவற்ற அருளாளங்க. அல்லாஹ் நிகரற்ற அன்புக்குரியவன், அன்பு செலுத்தக்கூடியவன், அடியார்கள் மீது மக்கள் மீது பாசத்துக்குரியவனாக இருக்கிறான். அவ்வளோ பெரிய ரப்பு. ஒரு சின்ன ஒரு நாட்டுடைய அதிபராக, இந்தியா மாதிரி ஒரு நாட்டுடைய அதிகார மட்டத்தில் போய் உயரிய பொறுப்பில் போய் ஒரு மன்னராக, ஒரு அதிபராக, ஒரு பிரதமராக போய் உட்கார்ந்துட்ட உடனே அவங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி மாறுது. ஒரு 10 கோடி பேருக்கு ஆட்சி செலுத்தக்கூடிய, 20 கோடி பேர், 100 கோடி பேருக்கு ஆட்சி செலுத்தக்கூடிய நிலையில் வந்தால் அவன் தான் பெரிய மாதிரி நினச்சிக்கிறான். என்னென்னமோ சட்டத்தை போடுறான். அதெல்லாம் மக்களுக்கு சரியாக பயன்படுத்துவாங்களா, நடைமுறைப்படுத்துவாங்களா, முடியுமா, பாதிப்பாலாம் பார்க்குறதில்ல. நான் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும், ஏன்னா இந்த நாட்டுடைய அதிபர் நான் என்ற நிலைக்கு போகிறாங்கல்ல. எத்தனை கோடி மக்களுக்கு அதிபராக அல்லாஹ் இருக்கிறான். இந்த நாட்டுக்கு இவர் அதிபர், ஒட்டுமொத்த நாட்டுக்கு, உலகத்திற்கு, அந்த சராசரங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபர். அவன் நினைச்சதுதான். அவனை மீறி கடுகளவு அந்த நாளில் பேச முடியாது. மறுமை நாளில் போய் நிற்கிறோம், பல ஆயிரம் கோடி கணக்கான மக்கள் நிற்பாங்க அந்த சபையில். அல்லாஹ்வை மறுத்து ஏதாவது பேச முடியுமா? நீ கொடுத்த தண்டனை தப்பு அப்படின்னு மறுத்து பேச முடியுமா? வாதாட முடியுமா? வக்கீல் வைக்க முடியுமா? நீதிபதி வைக்க முடியுமா? ஒண்ணுமே முடியாது. அவன் சொல்றதான் சட்டம், அவன் பேசுறது தான். மறுப்பு பேச முடியாது. வாய்களுக்கு விலங்கிடப்படும், பூட்டு போடப்படும், வாய் கூட பேசாது. அப்படிப்பட்ட ஒருத்தன் எப்படி இருக்கணும், எவ்வளோ கராரா இருக்கணும், எவ்வளோ கடுமையா இருக்கணும். ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்டவன் கிடையாது. இறக்கமுடையவன், அருள் செய்யக்கூடியவன், மக்களை அலட்சியப்படுத்தி போங்கப்பா இப்படி தான் இருப்பீங்க பரவாயில்லை என்று மன்னித்து விடக்கூடியவன். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். திருமறை குர்ஆனில் நிறைய வசனங்கள்ல சொல்றான். அட நீ என்னிடத்தில் கேளு, உன்னுடைய பாவத்தை மன்னிக்க நான் தயாரா இருக்கிறேன். நீ முத்தக்கீனா இருந்த உன்னை நான் நேசிக்கிறேன், நீ நல்லவனா இருந்தா உன்னை நேசிக்கிறேன், நீதியா நடந்தா நேசிக்கிறேன், நியாயமா நடந்தா நேசிக்கிறேன், அருள் செய்யக்கூடிய நிலையில நான் இருக்கிறேன், உங்களுக்கு அருள் செய்கிறேன். எப்படிப்பட்ட இறைவன் நம் மீது அவ்வளோ அளவு கடந்த அன்பு வைத்திருக்கக்கூடிய இறைவன் மீது நாம் எவ்வளோ அளவு கடந்த அன்பு வைத்திருக்க வேண்டும். இந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் என்னுடைய இறைவன் எனக்காக எத்தனையோ செய்கிறான். குடும்பத்தில் நமக்காக ஒருத்தர் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கேர் எடுத்து பண்ணுறாருன்னா அவர் மேலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசம் வரும்ல. எல்லா விஷயத்திலும் நம்மளுக்காக இவ்வளவு நிற்கிறாங்களே, இப்படி பார்த்து பார்த்து செய்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு. அடே நம்ம வாழ்றதுக்கு முழிச்சதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் என்னுடைய இறைவன் எனக்கு பார்த்து பார்த்து அத்தனையை செய்தது மாத்திரமில்லாமல் எல்லா மனிதருக்கு செஞ்சிருக்கிறானே, கடந்து போக முடியாத மிகப்பெரிய நேர்வழியை அருளை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறானே, இந்த இறைவனுக்கு நான் என்ன செஞ்சேன்? அவன் சொன்னதை கடைபிடிக்கணும்லங்க, அவன் சொன்னதை உடனே கேட்கணும்லங்க. என்னுடைய இறைவன் என் மீது அன்பு செலுத்துறான், பாசம் வைத்திருக்கிறான், கேர் எடுத்துக்கிறான், என்னை பார்த்துக்கிறான், பாதுகாக்கிறான். அவன் சொன்ன சின்ன விஷயம் தானே. தொழுக சொல்லியிருக்கான், செஞ்சுட்டு போகிறேன். நீதியாக நடக்க சொல்லியிருக்கான், செஞ்சுட்டு போகிறேன். நியாயமாக பேச சொல்லியிருக்கான், செஞ்சுட்டு போகிறேன்.
பிறருடைய வாழ்க்கையில் நான் கஷ்டங்களையும் சங்கடத்தையும் அவங்களுக்கு துன்பத்தையும் கொடுக்காம என்னுடைய வாழ்க்கை அல்லாவுக்கு அமைத்துக் கொள்ள சொல்லியிருக்கான். செய்கிற என்னுடைய இறைவன் எனக்காக நிறைய செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற மனநிலை நம்ம இடத்தில் வர வேண்டும்ல. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லீம்களாக சொல்லிட்டு எல்லா தவறும் நம்ம இடத்தில் இருக்கிறது. முஸ்லீம்னு நம்ம சொல்லுவோம், சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தவறும் இருக்கும். ஏன்னா அல்லாவை பற்றின நம்பிக்கை, அல்லாஹ் பிற மதத்தில் ஒரு கடவுளை எப்படி வச்சு வணங்குறாங்களோ அது மாதிரி நமக்கான கடவுள் அல்லாஹ், இப்படிதான் நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை இஸ்லாத்தில் கிடையாது. நம்மளை பாதுகாக்கக்கூடிய, நம்மளை பார்க்கக்கூடிய, நம்மளை கவனிக்கக்கூடிய, நம்ம மீது அன்பு செலுத்தக்கூடிய, நம்ம மீது அருள் செலுத்தக்கூடிய, நம்முடைய எல்லா விஷயத்திலும் கேர் எடுத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அருளாளன், அன்பாளன் நம்முடைய கடவுள் அல்லாஹ். அவனுக்கு என்னால் முடிஞ்சதை செய்ய வேண்டும் என்ற மனநிலை நம்மிடத்தில் வர வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலை இஸ்லாமிய சமூகத்தில் வந்திருந்தா அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக நடப்பதற்கு பயம் வந்திருக்கும். அல்லாஹ் சொல்வதற்கு எதிராக நம்ம களத்தில் நிற்பதற்கு நமக்கு பயம் வந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலை இல்லை என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வை நாம் நேசித்து அவன் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு அவன் சொன்ன பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்லறைவன் நம் அனைவருக்கும் ஆக்கியல் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கின்றேன்.